வெல்கம் டு மைண்ட் ஃபார் மேத் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டான்செட் MBA 2025 ப்ரிப்பரேஷனுக்கான வீடியோ தான் பார்த்துட்டு இருக்கோம். அதில் குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட் செக்ஷனில் டைம் அண்ட் ஒர்க் கான்செப்ட் தான் பார்க்க போறோம். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி ஒரு 4 டாபிக்ஸ் போட்டிருக்கோம். ஸோ இந்த டாபிக்லையும் அதே மாதிரியே பேசிக்ஸ் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு நம்ம ஒரு 10 கொஸ்டின் சால்வ் பண்ண போறோம். ஸோ அதை தாண்டி இந்த டாபிக் நீங்கள் இன்னும் டீப்பாக படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இதுக்காகவே ஒரு 7 to 8 வீடியோஸ் ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அந்த லிங்க் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ்ன்றதை தாண்டி இதில் வந்து நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது. டைம் அண்ட் ஒர்க்கில் வந்து நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது, கொஸ்டின் மாடல்ஸ் இருக்குது. நான் ஒவ்வொரு கொஸ்டின் சால்வ் பண்ணுறப்பையும் அதுக்கான பேசிக்ஸ் சொல்லிட்டு நான் சால்வ் பண்ணலான்னு இருக்கேன். பிகாஸ் நான் எல்லாமே ஃபர்ஸ்ட் நான் சொல்கிறப்போ உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ தட் நான் இப்படி தனித்தனியாக நான் உங்களுக்கு ஒரு பேசிக் சொல்லிட்டு அதுக்கான ஒரு கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஓகேயா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நான் சொல்ல போகிறது செயின் ரூல் கான்செப்ட். ஸோ செயின் ரூல் அப்படின்றது என்னன்னா, இப்போ ஒரு கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. அந்த கொஸ்டின்ல இது ஒரு ஒர்க் பேஸ் பண்ண கொஸ்டினா, ஒர்க்கும் டைமும் பேஸ் பண்ண கொஸ்டின். ஸோ அதில் எவ்வளோ ஒரு பர்சன் வேலை செஞ்சுருப்பாங்க, மேபி ஹார்ஸ் ஒரு 2 ஹார்ஸ்க்கு வேலை செஞ்சுருப்பாங்க, 9 ஹார்ஸ் 8 ஹார்ஸ் அந்த மாதிரி ஒரு ஹார்ஸ் கொடுத்துருப்பாங்க, இல்லையா டே கணக்கில் கூட கொடுத்துருப்பாங்க. ஓகேயா? இல்லைனா இது மூணுமே கொடுத்துருப்பாங்க. பர்சன் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. பர்சன்ன்றது எய்தர் ஆப்ஜெக்டாகவும் இருக்கலாம். ஓகே, அண்ட் தென் ஹார்ஸ் அண்ட் டேஸ் இது கொடுத்துட்டு, இப்போ ஒருத்தவங்க லைக் ஏன்ற ஒரு பர்சன் ஒரு நாளைக்கு 5 ஹார்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்ற டேட்டா ஒன்று கொடுத்துட்டாங்க. அவங்க எவ்வளோ ஒர்க் பண்ணுறாங்க, இவங்க எல்லாம் இது எல்லாமே எதுக்கு ஈக்குவல்னா அவங்க செய்கிற ஒர்க்குக்கு ஈக்குவல். ஓகேயா? ஸோ இது மட்டும் கொடுத்துருக்க மாட்டாங்க கொஸ்டினில். இதே மாதிரியே இன்னொரு டேட்டா, லைக் இது எல்லாமே ஃபர்ஸ்ட் பர்சன், இது ஃபர்ஸ்ட் கேஸ். செகண்ட் கேஸ் என்னன்னா, ஒய்ன்ற இன்னொரு பர்சன் 2 நாளையில் இல்லைன்னா அதே ஒரு நாளையில் எவ்வளோ மணி நேரம் வேலை செய்கிறாங்க அப்படின்றத கேட்கலாம். இங்கே ஏதோ ஒரு வேல்யூ அன்னோன் வேல்யூவாக இருக்கும். ஸோ ரெண்டு கேஸ் எடுத்துக்கிறோம், ஃபர்ஸ்ட் கேஸ் செகண்ட் கேஸ். அதில் யார் யார் இன்வால்வ் ஆகியிருக்கா? பர்சன், ஹார்ஸ், டேஸ் அண்ட் ஒர்க். ஸோ இந்த பர்சன், ஹார்ஸ் அண்ட் டேஸ் இதெல்லாம் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஈக்குவல் டு என்னன்னா ஒர்க். ஸோ இது 2 கேஸ் அப்படின்றப்போ ரெண்டையும் நம்ம டிவைட் பண்ணுறோம். இங்கே உங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு வேல்யூ அன்னோனாக இருக்கும், அதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சில இடத்துல நமக்கு நான் சொன்ன மாதிரி டேஸ் மட்டும் கொடுத்துருப்பாங்க, ஹார்ஸ் கொடுத்துருக்கவே மாட்டாங்க. இன் போத் 2 கேஸ் அப்படின்னா நம்ம இதை எடுத்துக்கவே தேவையில்லை. ஓகேவா? P1 D1 டிவைடட் பை P2 D2 இஸ் ஈக்குவல் டு W1 டிவைடட் பை W2. தென் இதே இதுலயே இன்னொரு ஃபார்முலா. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஒர்க் வந்து இங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். ஓகேவா? இது கொஸ்டின் பார்க்குறப்ப உங்களுக்கு புரியும் ஒர்க்குன்றதை நான் எதை மீன் பண்ணுறேன் அப்படின்றது. இன்கேஸ் அதே கொஸ்டினில் நோ ஒர்க் ஆர் 2 பேருமே சேம் ஒர்க் தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆப்வியஸாக இது ரெண்டும் கேன்சல் ஆயிருமா? அப்போ ஃபார்முலா என்னவா மாறும்? P1 H1 D1 இஸ் ஈக்குவல் டு P2 H2 D2. ஓகே, ஸோ இதுதான் செயின் ரூல். ஸோ Pன்றது நம்பர் ஆஃப் பர்சன், Hன்றது நம்பர் ஆஃப் ஹார்ஸ், Dன்றது நம்பர் ஆஃப் டேஸ், W இஸ் ஒர்க். ஓகே, ஸோ கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம், அதுக்கப்புறம் செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா A, B and C can do a piece of work in 8, 16 and 24 days. இது ரொம்ப பேசிக். டைம் அண்ட் ஒர்க்கில் எல்லா கொஸ்டின்லையுமே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கான்செப்ட். இது என்னன்னு சொல்லிடுறேன் பாருங்க. A, B and C ஒரு குறிப்பிட்ட ஒர்க் பண்ணுறாங்க. அந்த ஒர்க்குக்கு A மட்டும் தனியாக வேலை செஞ்சால் 8 ஹார்ஸ் எடுத்துப்பாங்களாம், B மட்டும் தனியாக வேலை செஞ்சால் 16 ஹார்ஸ் எடுத்துப்பாங்களாம், C மட்டும் தனியாக வேலை செஞ்சால் 24 டேஸ் எடுத்துப்பாங்க. சாரி, ஹார்ஸ் இல்லை, டேஸ். 8 டேஸ், 16 டேஸ் அண்ட் 24 டேஸ் எடுத்துப்பாங்களாம். இப்போ இவங்க 3 பேருமே சேர்ந்து வேலை செஞ்சால் எவ்வளோ நாள் எடுத்துப்பாங்கன்னு கேட்குறாங்க. டைம் அண்ட் ஒர்க்கில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி ஏ வந்து 8 ஹார்ஸ் எடுத்துப்பாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களோட 1 டே ஒர்க் என்னன்னு பார்க்கணும். 1/8. ஸோ 8 டேஸில் டோட்டல் ஒர்க்கை பண்ணுறாங்க. ஸோ இதோட ரெசிப்ரோக்கல் எடுத்துக்கணும். 1 டே ஒர்க் 1 டிவைடட் பை 8. ஸோ பியோட 1 டே ஒர்க் 1 டிவைடட் பை 16. சியோட 1 டே ஒர்க் 1 டிவைடட் பை 24. இப்போ இது மூணையும் நீங்கள் ஆட் பண்ணுங்கள். 1/8 + 1/16
plus 1/24. LCM எடுத்தா 48 எடுக்கலாமா? 48 எத்தனை டைம்? 6 டைம் plus this is 4 time 16 32 sorry 3 time and 2 times 11/48. so இது 1 day work of A plus B plus C. ஆனா நமக்கு டோட்டலா அவங்க ஒர்க் பண்றது எவ்வளவு நாள் ஆகும்னு கேக்குறாங்க. ஸோ அகைன் ரெசிப்ரோக்கல். இங்க ஸ்டார்டிங்ல நீங்க 8 1/8 கன்சிடர் பண்ணி சால்வ் பண்ணீங்களா? அகைன் ரெசிப்ரோக்கல் எடுத்தீங்கன்னா 48 divided by 11. இப்போ ஆப்ஷன் பாருங்க, 5 days 4 days 6 days. ஸோ 11 இது பண்ணீங்கன்னா 4 44 4. ஸோ ஆப்ஷன் டி 4/11 days. ஓகேயா? ஸோ இங்க நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னது? டைம் அண்ட் ஒர்க் கான்செப்ட்ல ஏ வந்து டோட்டலா இவ்வளோ ஹார்ஸ் ஒர்க் இவ்வளோ டேஸ் ஒர்க் பண்றாங்க அப்படின்னா அதை 1 day ஒர்க்கா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நீங்க கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஓகேயா? நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் பாருங்க. அதுக்கான கான்செப்ட் தான் நம்ம ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ்ல பார்த்தோம். செயின் ரூல். If 72 men can build a wall of 280 meter length in 21 days, how many men could take 18 days to build a similar type of wall of length 100 meter? So, இங்க பாத்தீங்கன்னா 72 men. நமக்கு ஃபார்முலா தெரியும். P1 H1 D1 divided by P2 H2 and D2 is equal to W1/W2. First case la parunga 72 men, that is person. Okay. Build a wall of, இங்க வேலை என்னது? அந்த வாலை கட்டுறது தான் வந்து இங்க ஒர்க். ஸோ இந்த 280 மீட்டர் அப்படின்றது என்னது? ஒர்க். ஓகேயா? நெக்ஸ்ட் லென்த் இன் 21 days. டேஸ் கொடுத்துட்டாங்க. ஹார் நமக்கு தெரியல. லைக் ஹார் அவங்க கொடுக்கவே இல்லை. இது P1 இது D1. ஹார் வந்து அவங்க கொடுக்கவே இல்லை, அதனால நம்ம இங்க கன்சிடர் பண்ணல. நெக்ஸ்ட் இது ஃபர்ஸ்ட் கேஸ் முடிஞ்சு. செகண்ட் கேஸ் பாருங்க. how many men நமக்கு தெரியாது. takes 18 days to build a similar type of wall of length 100 meter. ஸோ ஃபர்ஸ்ட் ஒர்க்ல வந்து 200 மீட்டர் லென்த் பண்ணியிருக்காங்க. அதுக்கான பர்சனும் டேவும் கொடுத்துருக்காங்க. செகண்ட் கேஸ்ல இதே இது 100 மீட்டர் பில்ட் பண்றாங்க அப்படின்னா எவ்வளோ பர்சன்ஸ் தேவைப்படுவாங்க? 18 டேஸ்ல கம்ப்ளீட் பண்ணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேயா? இப்போ நீங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணா ஆன்சர் கிடைச்சிருமா? 0 0 கேன்சல் பண்ணிக்கோங்க. x is equal to 72 into 21 divided by x right hand side போயிடுது 28. 28 into 18. 9 table 2 times 8 times 4. 1 4 is 7. 1 4 is 4 and 7 times 28 and 3. Okay. Sorry, இங்க 10 இருக்குல்ல, நம்ம இங்க 10 நியூமரேட்டர்ல கொண்டு வரணும். 28 denominator and 10 numerator. So x is equal to 30 men. So எவ்வளோ men தேவைப்படுவாங்க 100 மீட்டர் வால் பில்ட் பண்றதுக்கு? 18 daysல 30 men தேவைப்படுவாங்க. ஆப்ஷன் A is the right answer. Okay, next third question பாருங்க. So third question என்னன்னு பார்த்தீங்கன்னா efficiency பேஸ் பண்ண கான்செப்ட். நான் இதுக்கு உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ் பார்த்துடலாம். இது வந்து efficiency. For example, நான் ஒரு சென்டென்ஸ் சொல்றேன். A is 2 times efficient than B. ஸோ அப்படின்னா என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் A வந்து ஒரு வேலையை 5 daysல முடிக்கிறாங்கன்னு வைங்க. A வந்து B-யை விட வேகமா வேலை செய்வாங்க. ஸோ A ஒரு 5 days, ஃபார் எக்ஸாம்பிள் சாரி B வந்து ஒரு 10 days ஒரு வேலை பண்ண எடுத்துக்கிறாங்க அப்படின்னா A அதை என்ன பண்ணுவாங்க? அதுல இருந்து பாதி சீக்கிரமா முடிச்சிருவாங்க. 2 times efficient. அந்த வேலையை அவங்க சீக்கிரமா முடிச்சிருவாங்க. A வந்து சீக்கிரம் முடிச்சிருவாங்க. ஓகேவா? இதை இன்னும் நம்ம வேரியபிள் எப்படி சொல்லலாம்? x days
A x days எடுத்தாங்கன்னா B வந்து 2x days 2 மடங்கு டைம் எடுத்துப்பாங்க. ஓகேவா? அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் A is thrice efficient than B அப்படின்னா B விட 3 மடங்கு வேகமா வேலை செய்வாங்க. அதாவது A வந்து இப்ப thrice அப்படின்னா A x days எடுத்துக்கிறாங்கன்னா B என்ன பண்ணுவாங்க 3x days எடுத்துப்பாங்க ஒரு வேலை பண்றதுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் A takes 50% more time than B. For example, A and B. A வந்து சாரி B x days எடுத்துக்கிட்டாங்கன்னா A என்ன பண்ணுவாங்களாம் x days எடுத்து இது கூட சேர்ந்து 50% of x. ஸோ B x days எடுத்தாங்கன்னா A வந்து x days plus 50% of x days எடுத்துப்பாங்க. ஓகேயா? ஸோ இதுதான் நம்ம இந்த கொஸ்டின்ல பார்க்க போறோம். தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டு கம்ப்ளீட் அ ஒர்க் A takes 50% more time than B. If together they take 18 days to complete the work, how much time shall B take to do it? So to complete a work, A takes 50% more time than B. If together A and B ரெண்டு பேரும் சேர்ந்து 18 days எடுக்கிறாங்க அப்படின்னா ஸோ A and B ரெண்டு பேரும் சேர்ந்து 18 days. பட் நமக்கு கான்செப்ட் வைஸ் தெரியும் B x days எடுத்தாங்க அப்படின்னா A வந்து x days plus 50% of x. ஸோ 50% of x அப்படின்றது என்ன x days plus 50% என்ன 50/100 that is 1/2 of x. கரெக்டா? ஸோ டோட்டலா x days தான் இதுவும். ஸோ டோட்டலா x plus 1/2 of x அப்படின்னா 3/2 x days. இவங்க x days. ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா டோட்டல் 18 days அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த கான்செப்ட் வரைக்கும் ஓகே. இதுக்கப்புறம் நம்மளோட டைம் அண்ட் ஒர்க் பேசிக் கான்செப்ட். எப்பயுமே டேஸ்ல கொடுத்துருந்தாங்கன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன் 1 day ஒர்க்கா கன்சிடர் பண்ணும். அதாவது அதோட ரெசிப்ரோக்கல். ஸோ 2 divided by 3x plus 1/x இது A இது B is equal to total 18 na 1/18 days. So 3x 2 plus 3 is equal to 1/18. 3x is equal to 5 into 18. X is equal to 5 into 18 divided by 3. 1 3 is 3. 6 times x is equal to 30. So x ஓட வேல்யூ தானே நமக்கு தெரியணும். x என்றது என்னது 30 days. Option A is the right answer. Okay. So next question போலாம். A can complete a work in 6 days while B can complete the same work in 12 days. If they work together and completed, the portion of the work done by A is. So என்னன்னா இங்க நமக்கு கேட்டிருக்கிறது portion of work கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ அவங்க கொடுத்துருக்க கொஸ்டின் படி A வந்து 6 days ஒர்க் பண்றாங்க. ஓகே, B பார்த்தீங்கன்னா 12 days. ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து எவ்வளோ? இதை நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ரெசிப்ரோக்கல்ல நம்ம மாற்றிக்கணும். தட் இஸ் 1 day ஒர்க்காக நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா 12 2 + 1 3 divided by 12 கேன்சல் பண்ணிங்கன்னா 1/4. ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ஒர்க்கை பண்ணாங்கன்னா 4 daysல கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. கரெக்டா? நெக்ஸ்ட் இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க portion of the work done by A. இப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு டோட்டலா ரெண்டு பேரும் சேர்ந்து 4 daysல ஒர்க் கம்ப்ளீட் பண்றாங்க அப்படின்னா இவங்களோட 1 day ஒர்க். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஏக்கு கால்குலேட் பண்ணோமா ஒர்க் போர்ஷன், இந்த போர்ஷன் கண்டுபிடிக்கணும்னா டோட்டலா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எவ்வளவு நாள் அந்த வேலையை பண்ண முடியும், அது கூட எதை மல்டிப்ளை பண்ண போறோம். ஏ மட்டும் தனியா இருந்தா என்ன பண்ணுவாங்க 6 daysல ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. தட் இஸ் ஏவோட 1 day ஒர்க்கும் டோட்டலா ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ற ஒர்க் டேஸும் இது ரெண்டையும் நீங்க மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்றப்போ நமக்கு என்ன கிடைக்குது 2/3. ஸோ 2/3
போர்ஷன் ஆஃப் ஒர்க்கை வந்து இப்போ டோட்டலா ஒர்க் வந்து ஒரு ஹோல் போர்ஷன் ஆஃப் ஒர்க் என்னது 1 அப்படின்னா இதுல 2/3 போர்ஷன் ஆஃப் ஒர்க் வந்து ஏ கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. ரிமைனிங் 1/3 போர்ஷன் ஆஃப் ஒர்க் தான் யார் கம்ப்ளீட் பண்றா? பி கம்ப்ளீட் பண்றாங்க. கிளியரா? ஸோ இந்த ஏ கண்டுபிடிக்கிறதுனால தான் ஏவோட 1 டே ஒர்க்கை நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இதை நீங்க தெரிஞ்சுக்கணும். போர்ஷன் ஆஃப் ஒர்க் கண்டுபிடிக்கணும்னா டோட்டலா எத்தனை பேர் அதுல இன்வால்வ் ஆயிருக்காங்களோ எல்லாருமே சேர்ந்து அந்த ஒர்க்கை எவ்வளவு நாள் கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்றதை தெரிஞ்சுக்கோங்க. அது கூட யாரோட போர்ஷன் கண்டுபிடிக்கணுமோ அவங்களத மட்டும் நம்ம மல்டிப்ளை பண்றோம். ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்க. A can do a work in 5 days, B can do it in 3 days, both gets rupees 160, find A share. ஸோ இதோட பேசிக்ஸ் நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன் பாருங்க. ஸோ எப்பயுமே இந்த மாதிரி ஷேர் ரிலேட்டடா கொஸ்டின் கேட்டா ஃபர்ஸ்ட் 1 டே ஒர்க் எல்லா கொஸ்டின்லயும் நம்ம பண்றது தான். செகண்ட் ஸ்டெப் ரேஷியோ, தேர்ட் ஸ்டெப் ஷேர் ஃபைண்ட் அவுட் பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்க்கலாமா? ஏ அண்ட் பி 2 பேர் இருக்காங்க. இவங்களோட 1 டே ஒர்க் 5 டேஸ்னா 1/5, பியோட 1 டே ஒர்க் 3 டேஸ்னா 1/3. கரெக்டா? இப்போ இது ரெண்டுக்கான ரேஷியோ 1/5:1/3. ஸோ இது ரேஷியோ அப்படின்னா என்ன? டிவைட் 1/5 ஹோல் டிவைடட் பை 1/3. இது எல்லாமே டபுள் டைம் டினாமினேட்டர்ல இருக்கனால 3:5. ஸோ 3ன்றது ஏவோட ரேஷியோ, பியோட A:B அப்படின்றது தான் 3:5. இப்போ ஷேர் வந்து இந்த ரேஷியோ வச்சு கண்டுபிடிக்க போறோம். இப்போ டோட்டலா 160 rupees. டோட்டல் அப்படின்னா இப்போ இந்த ரேஷியோ நம்ம ரேஷியன் ப்ரொபோர்ஷன் கான்செப்ட்லேயே பார்த்துருப்போம். இப்படி 3:5 இருக்குன்னா ஏவோட ஷேர் 3x, பியோட ஷேர் 5x. இவங்க 2 பேர்த்ததுமே சேர்த்து நமக்கு எவ்வளோ? 160 rupees. ஸோ எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிடலாமா? 160. x is equal to 20. இப்போ நமக்கு யாரோடது வேணும்? ஏவோட ஷேர் வேணும். 3 into 20 that is rupees 60. ஸோ ஏவோட ஷேர் என்ன? rupees 60. ஸோ இந்த 3 ஸ்டெப்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஷேர் கேட்டாலே நம்ம பண்ணக்கூடிய 3 ஸ்டெப்ஸ் என்னது? ஃபர்ஸ்ட் 1 டே ஒர்க் கண்டுபிடிக்கணும், அடுத்து ரேஷியோ, அடுத்து ஷேர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் 6th கொஸ்டினுக்கு போலாம். அனு can do a piece of work in 25 days and Sham can finish it in 20 days. They work together for 5 days and then Anu goes away. In how many days will Sham finish the remaining work? இது வந்து நார்மல் மெத்தட்லயும் நம்ம சால்வ் பண்ணலாம், ஈஸி மெத்தட்லயும் சால்வ் பண்ணலாம். நான் ஷார்ட்கட் மட்டும் உங்களுக்கு சொல்லி தரேன் பாருங்க. ஸோ ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் எத்தனை பேர் சேர்ந்து ஒரு வேலையை செஞ்சாலும் ஃபைனலா ஒரு ஹோல் ஒர்க்கை தான் அவங்க பண்ண போறாங்க. கரெக்டா? இந்த ஹோல் ஒர்க்கை எப்படி பண்றாங்கன்றத பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து Anu can do a piece of work in 25 days and Sham can do it in 20 days. ஓகேவா? they work together for 5 days. அனு அண்ட் ஷாம் இருக்காங்க. அனு அண்ட் ஷாம் 2 பேரும் சேர்ந்து 5 டேஸ்க்கு ஒர்க் பண்றாங்க. ஓகேவா? இந்த ஒரு வேலையை பார்க்கறதுக்கு அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. அனு அண்ட் ஷாம் 2 பேரும் சேர்ந்து 5 டேஸ் ஒர்க் பண்ணிருக்காங்க. அண்ட் தென் அனு கோஸ் அவே. அப்ப ரிமைனிங் யாரு இருப்பா? ஷாம் இருப்பாங்க. ஷாம் வந்து எவ்வளவு நாள் வேலை பார்த்தாங்கன்னு நமக்கு தெரியாது, எக்ஸ். ஓகேயா? அப்படின்றப்போ இதை நீங்க சால்வ் பண்ணுங்க. ஏன்றது அனு, அனுவோட 1 டே ஒர்க் 1/25, ஷாமோடது 1/20 into 5 plus ஷாமோடது 1/20 into x is equal to 1. so 25 na 100 4 plus 5 into 5. so that is இங்க வந்து நம்ம 9 ன்னு எழுதிக்கலாம் ஸ்ட்ரைட்டா. so cancel பண்ணீங்கன்னா 20. so 9/20 plus x/20 is equal to 1. so x/20 is equal to 1 minus 9/20. இதை எல்சிஎம் எடுத்து பண்ணீங்கன்னா 11/20. x/20 20 cancel பண்ணிடலாம். x is equal to 11. so xன்றது என்னது? ஷாம் மட்டும் ரிமைனிங் ஒர்க்கை எவ்வளவு நாள்ல முடிக்கிறாங்கன்றது தானே இங்க x. so xன்றது என்னது? 11 days. option D is the right answer. so 7th question பார்க்கலாம். 2 men and 3 boys can do a piece of work in 10 days. இந்த ஈக்குவேஷனை நம்ம எழுதிக்கலாம். 2 men plus 3 boys is equal to 10 days. and while 3 men and 2 boys can do a piece of work in 8 days. okay, in how many days can 2 men and 1 boy can do the work?
ஸோ இது வந்து நார்மல் மெத்தடில் போட்டிங்கன்னா ரொம்ப பெரிய ஸ்டெப்பாக போகும். நம்ம வந்து இங்கே ஈஸி மெத்தடில் நான் ஷார்ட்கட் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 2 men plus 3 boys equal to 10 days. எப்பயுமே ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னவா இருக்கும், 1 day ஒர்க்காக நம்ம கன்வெர்ட் பண்ணி எழுதுவோம். ஓகேவா, 1/10. ஸோ இங்கேயும் அதே மாதிரி 3 men plus 2 boys equal to 1/8. ஓகேயா, இதை நீங்கள் வந்து ரெண்டு சைடுமே ரைட் ஹேண்ட் சைடு வந்து நம்ம 1ன்னு ஈக்குவல் பண்ணிட்டோம்னா இந்த ரெண்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடும் நம்மளால ஈக்குவல் பண்ண முடியும் இல்லையா. ஸோ இதை 10ஆல மல்டிப்ளை பண்ணுங்க, 20 அண்ட் இங்கே 30 இஸ் ஈக்குவல் டு 1. இங்கே பண்ணிங்கன்னா 8ஆல மல்டிப்ளை பண்ணும், 24m ப்ளஸ் 16b இஸ் ஈக்குவல் டு 1. இப்போ இங்கே ரெண்டு சைடுமே ரைட் ஹேண்ட் சைடில் 1 இருக்குது. ஸோ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரெண்டுமே ஈக்குவல் பண்ணிக்க முடியும். ஈக்குவல் பண்ணுறதுனால நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா m and b ஓட கம்பேரிஷன் கிடைக்கும். ஓகேயா, 16b. இப்போ நீங்கள் m பார்த்தீங்கன்னா m நீங்கள் இங்கே ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போய்க்கோங்க, 4m இஸ் ஈக்குவல் டு 14b. m 1m இஸ் ஈக்குவல் டு டிவைட் பை 4 பண்ணுங்க, 7/2b. ஓகேவா, இதை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஏதோ ஒரு ஈக்குவேஷனில் லைக் இங்கே ஏதோ ஒரு ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இதை வந்து நம்ம ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். நமக்கு கொடுத்துருக்க கொஸ்டினை பாருங்கள், என்ன கேட்டிருக்காங்கன்னா 2 men plus 1 boy is equal to question mark. இங்கே இந்த எம்ல சப்ஸ்டியூட் பண்ணுங்களேன், 7/2b. ஏன்னா ஒரே டேர்மில் நமக்கு அன்னோன் இருந்ததுன்னா ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம்ல ஆன்சரு. அதனால தான் இங்கே வந்து 1 இது நமக்கு தெரியாது, ஃபைண்ட் அவுட் பண்ணும். 2 கேன்சல் பண்ணிடுங்க. 7b plus 1b is 8b is equal to question mark. இதுதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இப்போ பியோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஈக்குவேஷனை எய்தர் இதில் இல்லைனா இந்த செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. நம்ம ஃபர்ஸ்ட்டில் பண்ணலாமா? ஏன் ஃபர்ஸ்ட்டில் பண்ணலான்னு சொல்கிறேன்னா இங்கே எம்க்கு பதிலாக 7/2 போட போகிறோம், கேன்சல் பண்ணிடலாம் ஈஸியாக. ஸோ இங்கே போடுங்க 7/2m ப்ளஸ் 3b is equal to 10 days. கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா இங்கே 7/2b. 7b plus 3b is equal to 10 boys is equal to 10 days. அப்போ 10 boys is equal to 10 days அப்படின்னா 8 boys is equal to இதுக்கு ஃபர்ஸ்ட் 1 boy கண்டுபிடிங்க. Question mark. So 10 boys is equal to 10 days அப்படின்னா செயின் ரூல் கான்செப்ட். 10 boysக்கு 10 days, பர்சன் ஹார் டே. இங்கே ஹார் நமக்கு தெரியாது, அதே மாதிரி இங்கே சேம் ஒர்க் அப்படின்றனால நம்ம ஒர்க்கையும் கன்சிடர் பண்ணல. செயின் ரூலில் செகண்ட் ஃபார்முலா சொன்னோமா, ஸோ அதுதான் அந்த ஃபார்முலா தான். 10 boys இது வந்து பர்சன், பாய்ஸ் இது டேஸ் இஸ் ஈக்குவல் டு P2 என்ன 8 boys. எத்தனை டேஸ் நமக்கு தெரியாது. ஸோ இதை நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா 10 into 10 divided by 8 is equal to x. 4 times 5, 25/2. x is equal to 12.5 days. Option C is the right answer. Okay. Next 8th question பாருங்க. A can do a piece of work in 60 and A and B can do a piece of work in 60 and 75 days respectively. Both begin together but after some days A leaves off. In such case B finishes the remaining work in 30 days. After how many days A leaves? So in the question எப்படி அப்ரோச் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியஸ்ட் வே வந்து ஆப்ஷனை வச்சு அப்ரோச் பண்ணுறது. இப்போ ஆப்ஷன் ஏன்னு எடுத்துக்கோங்களேன். நமக்கு தெரியும் 1 day ஒர்க் ஆஃப் ஏ வந்து 60, 1 day ஒர்க் ஆஃப் பி வந்து 75. கரெக்டா? ஏ அண்ட் பி. இப்போ இது ஏ பிளஸ் பி டோட்டலாக அவங்க பண்ணுற ஒர்க்கு 1. இங்கே 1 day ஒர்க் கிடையாது. ஃபர்ஸ்ட் பாருங்க, போத் பிகின் டுகெதர் பட் ஆஃப்டர் சர்டன் டேஸ் ஏ லீவ்ஸ் ஆஃப். அது நமக்கு தெரியாது, அதுதான் ஆப்ஷன். இஃப் ஏ வந்து 20 நாள் கழிச்சு அவங்க விடுறாங்க அப்படின்னா ஆப்ஷன்ல இருந்து ஆன்சர் எடுத்துட்டு இருக்கேன். ஆக்சுவலாக இதுதான் நமக்கு தெரியாத வேல்யூ எக்ஸ். ஆனால் நான் ஆப்ஷன்ல இருந்து ஸ்ட்ரெயிட்டாக அந்த வேல்யூ இந்த 4 ஆப்ஷன்ல ஒன்று தானே ஆன்சராக இருக்க போகுது. ஸோ 20 இருந்ததுன்னா இன் சச் அ கேஸ் பி ஃபினிஷ் தி ரிமைனிங் ஒர்க் இன் 30 days. ஸோ இந்த 20 days இல்லாமல் 2 பேரும் சேர்ந்து தானே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இங்கே ஏவும் ஒர்க் பண்ணுறாங்க, பியும் ஒர்க் பண்ணுறாங்க.
அப்ப A மட்டும் 20 டேஸ்னா B வந்து இவங்களோட சேர்ந்து ஒரு 20 டேஸ், அது இல்லாம எக்ஸ்ட்ரா ஒரு 30 டேஸ், மொத்தம் 50 டேஸ் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு நீங்க வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் 3 இங்க கேன்சல் பண்ணீங்கன்னா 2 டைம்ஸ் 3யா, ஸோ 3/3 இஸ் ஈக்குவல் டு 1 ஈக்குவல் ஆயிடுச்சா? ஸோ ஆப்ஷன் 20A கரெக்டா இருக்கு. ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். நீங்க செக் பண்ணணும்னா இப்போ ஆப்ஷன் சி எடுத்துக்கலாமா? 25/60 இருக்கும். இங்க வந்து பிளஸ் எக்ஸ்ட்ரா ஒரு 30 டேஸ் பி மட்டும் வேலை செஞ்சிருக்காங்க. அப்படின்னா 55/75. இதை நீங்க கேன்சல் பண்ணுங்க. 5 டைம்ஸ் 10 டைம் சாரி 12 டைம்ஸ் அண்ட் இங்க பண்ணீங்கன்னா 11 அண்ட் 15. இதுக்கு நீங்க எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் எடுத்தாலும் நமக்கு ஈக்குவலா 1 வராது. இதை சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு 1 வரப்போறது இல்லை. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷனை வச்சு நீங்க ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் ஆன்சர். Next 9th question பாருங்க. A can do a piece of work in 20 days and B can do it in 25 days. Both of them finish the work and earns rupees 3,600. Then A share is. So first 1 day work. A ஓட 1 day work 1/20. B ஓட 1 day work 1/25. இப்போ செகண்ட் ஷேர்னு கொடுத்துட்டாலே ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1 day work. செகண்ட் ஸ்டெப் என்ன? ரேஷியோ 1/20 is to 1/25. ரேஷியோ என்னது? 25:20. A is to B is equal to 25:20. என்ன சொல்லிட்டாங்க? இதை நீங்க சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க. 5:4. 5 டேபிள கேன்சல் பண்ணீங்கன்னா 5:4. தேர்ட் ஸ்டெப் ஷேரிங். ஸோ டோட்டல் ஷேரிங் 3,600. இதை நம்ம எப்படி எழுதுவோம்? A ஓட ஷேரிங் 5x, B ஓட ஷேர் வந்து 4x. டோட்டல் 9x ஓட வேல்யூ 5x plus 4x இது ரெண்டும் சேர்ந்து 3,600ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ x மட்டும் 400. யாரோட ஷேர் கேட்டிருக்காங்க? A ஓட ஷேர் கேட்டிருக்காங்க. A 5x. ஸோ 5 into 400 is 2,000. ஸோ rupees 2,000. ஆப்ஷன் B is the right answer. இந்த மாதிரி ஆல்ரெடி நம்ம ஒரு கொஸ்டின் பார்த்துருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் 10th கொஸ்டின் பாருங்க. 30 person can repair a road in 12 days working 5 hours a day. In how many days will 30% working 6 hours a day to complete the work? ஸோ பர்சன் கொடுத்துருக்காங்க, டேஸ் கொடுத்துருக்காங்க, ஹார்ஸ் கொடுத்துருக்காங்க. பர்சன் கொடுத்துருக்காங்க, ஹார்ஸ் கொடுத்துருக்காங்க. இன் ஹவு மெனி டேஸ் தான் கொஸ்டின் மார்க். D2 தான் கொஸ்டின் மார்க். பட் இங்க ஒர்க்கை ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லலை. பிகாஸ் இது சேம் ஒர்க். ஒர்க்கோட டேட்டாவே அவங்க கொடுக்கல. ஸோ அதனால நம்ம செகண்ட் செயின் ரூல்ல செகண்ட் ஃபார்முலா தான் அப்ளை பண்ண போறோம். equal to P2 H2 D2. That is 39 into hours and 5. Days 12. Person, hour and day நமக்கு தெரியாது. இப்போ simplify பண்ணுங்க. X is equal to 39 into 5 into 12 divided by 30 into 6. 1 6 is 6. 2 times. 15. 1 5 is 5. 3 times. Cancel பண்ணீங்கன்னா 13. So option B 13 days is the right answer. So time and work பொறுத்த வரைக்கும் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் 1 day ஒர்க்கா நம்ம கன்சிடர் பண்ணுவோம். இந்த ஸ்டெப்பை நீங்க மறந்துடவே கூடாது. அப்புறம் செயின் ரூல், எஃபிஷியன்சி இருந்தா அதை எப்படி கம்பேர் பண்றது, அப்புறம் ஷேர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதுக்கான 3 ஸ்டெப்ஸ். ஓகேவா? அப்புறம் அந்த ஈக்குவேஷன் மென் பாய்ஸ் இந்த மாதிரி 2 பர்சன்ஸை வச்சு அவங்க ஒரு ஈக்குவேஷனா கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கான ஷார்ட்கட். ஒருத்தவங்க வேலை செஞ்சுட்டே இருக்காங்க, ஒருத்தவங்க பாதியில போயிடுறாங்க, அப்புறம் இன்னொருத்தவங்க வந்து ஜாயின் பண்றாங்க. இந்த கான்செப்ட்ஸ்க்கு ஈக்குவேஷன்லயும் ஒரு ஷார்ட்கட் சொல்லியாச்சு, ஆப்ஷன் வச்சு அப்ரோச் பண்ற மெத்தடும் சொல்லியாச்சு. ஓகேவா? இது எல்லாம் தான் ரொம்ப மேஜரா டைம் அண்ட் ஒர்க்ல கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். சான்செட்ல பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸி லெவல் கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். இந்த கான்செப்ட் குள்ளார தான் இருக்கும். ஓகேயா? ஸோ ஏதாச்சும் டவுட் இருக்கு உங்களுக்கு அப்படின்னா நீங்க இன்ஸ்டாகிராம் இல்லைன்னா டெலகிராம் கமெண்ட்ல எல்லாமே கேளுங்க. அதை தாண்டி ஏதாச்சும் செக்ஷனுக்கு தனியா உங்களுக்கு கிளாஸ் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட்ல கேளுங்க. தென் இந்த ஒவ்வொரு டாபிக்மே ஒவ்வொரு கான்செப்ட்டுமே இதுல இருக்க ஒவ்வொரு கான்செப்டும் நீங்க இன்னும் டீப்பா லேர்ன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஆல்ரெடி நம்ம பிளேலிஸ்ட்ல வீடியோஸ் இருக்கு. டைம் அண்ட் ஒர்க்குக்கு ஒரு 8 to 9 வீடியோஸ் இருக்கு. அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகே, அப்கமிங் வீடியோஸ்ல வந்து மற்ற டாபிக்லாம் பார்த்துடலாம். ஸோ டோட்டலாக 10 குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட் டாபிக் பார்ப்போம். அதுக்கப்புறம் எல்லா டாபிக்குமே மிக்ஸ் பண்ணி ஒரு 20 கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி ஒரு 5 வீடியோஸ் பார்க்கலாம். Okay, that's all for today. I hope this video will be very useful for you all. Stay tuned for more videos and thank you.